அடிச்சியா? இன்னும் நீ அடிச்சியா? லைலா, என்னடி பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஏன்டி இப்படி கிறுக்கு மாதிரி பண்ற? வா லைலா, உள்ள போவோம். யாராவது பார்த்தா ஏதாவது தப்பா நினைப்பாங்க. தப்பா நினைப்பாங்களா? அப்ப எனக்கு கறி குழம்பு வச்சு தரியா? கறி குழம்பா? கத்திரிக்காய்க்கு கூட வழி இல்லாம இருக்கிற நம்ம எங்கிட்டீ கறி குழம்புக்கு போறது? பசி மயக்கத்துல பைத்தியம் ஆயிட்டியா லைலா? உள்ள வா லைலா, எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். எனக்கு கறி குழம்பு வேணும். கறி குழம்பு கறி குழம்பு கறி குழம்பு. லைலா, விளையாடுறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இதுக்கு மேல விளையாண்டுகிட்டு இருந்தேன்னா செல்லை சேர்த்து கொடுத்துருவேன். மரியாதையை எந்திரிச்சு வந்துரு உள்ள சொல்லிட்டேன். நம்ம 2 பேரும் செத்து செத்து விளையாடலாமா? முதல்ல நீ சாவு, அப்புறம் நான் சாவுறேன், அப்புறம் நான் சாவுறேன், அப்புறம் நீ சாவு. உன்னை கட்டி குடும்பம் நடத்துறேன் பாரு. நான் சாக தாண்டி வேணும். வேற என்ன பண்ணி தொலைகிறது? எனக்கு கறி குழம்பு வேணும். கொலுசு சத்தம் கேக்குது, கொலுசு சத்தம் கேக்குது. எனக்கு கறி குழம்பு வேணும். முத்திருச்சா லைலா உனக்கு? முத்தி போன ஆட்டுக்கறி நல்லா இருக்காது. நல்ல பிஞ்சு எல்லாம் ஆட்டுக்கறியா எடுத்துட்டு வந்து சமைச்சுதா. எனக்கு இப்பவே கறி குழம்பு சாப்பிடணும். கொலுசு சத்தம் கேக்குது. ஆறுது நடக்கிற வாதையில உட்காந்துக்கிட்டு ஏப்பா தள்ளி நில்லுப்பா. வயசான காலத்துல தண்ணி பணத்துக்கிட்டு வரேன், நடுவுல நிக்கிறியே என்ன? ஆறுது லைலா கணக்கா உட்காந்துருக்கா. எட்டி லைலா, என்னது இது முனியம்மா வீட்டு வாசல்ல உட்காந்துருக்க? ஏன் இப்படி? வெள்ளச்செல்ல கட்டிட்டு இருந்தா வந்துட்டா. அவளை போ சொல்லு, அவளை போ சொல்லு. அடியே, எங்க போறது? தள்ளி நின்றா தானே போக முடியும். என்ன இப்படி நடு பாதையில உட்காந்துக்கிட்டு போ சொல்லு போ சொல்லுனா? பாட்டியம்மா, நாங்க போறதுக்கு இடம் இல்லாம இந்த வீட்டில தான் 2 நாளா தங்கி இருக்கோம். நேற்று ராத்திரியில இருந்து லைலா ஒரு மாதிரியா பண்ணிக்கிட்டு இருக்கா. காலையில விடிஞ்சதுல இருந்து வித்தியாசமா பேசுறா. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். என்ன போ சொல்றிய? முனியம்மா வீட்டுல தங்கி இருக்கீங்களா? ஆமா பாட்டியம்மா, எங்களுக்கும் வேற இடம் கிடைக்கல. அதான் லைலா இந்த வீட்டில் யாரும் இல்லை, இங்கே வந்து தங்கிக்கலான்னு கூட்டிட்டு வந்தா. ஏன் பாட்டியம்மா, எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைக்கு வழி தேடி வழிய வந்து உட்காந்துக்கிட்டு பிரச்சனையான்னு கேட்டா நான் என்னத்த சொல்லுவேன்? 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல முனியம்மான்னு ஒருத்தி தூக்கு போட்டு செத்து போயிட்டா. அவ ஆவியும் அவ ஜீவனும் இந்த வீட்டை சுத்தி சுத்தி வர்றதாக ஊருக்குள்ள பேச்சடி வருது. அதனால இந்த பக்கம் போய் வர்றதுக்கு கூட நாங்க பயந்துகிட்டே போவோம். நீங்க வீட்டுக்குள்ளேயே போய் இருக்கீங்களே, என்ன சங்கதி? என்ன பாட்டியம்மா சொல்றீங்க? இந்த வீட்டுக்குள்ள ஆவி இருக்கா? கண்ணால யாரும் பார்த்ததில்ல. ஆனா அரச உரசலா அங்கிட்டு இங்கிட்டும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வீட்டுக்கு ஏப்பா கூட்டிட்டு வந்தீங்க? இப்ப இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. வெள்ளச்சேல சலங்கு சத்தம், ரத்தம் வருது. இதுல பொம்பளைய போ சொல்லு போ சொல்லு. எனக்கு கறி குழம்பு வேணும், எனக்கு கறி குழம்பு வேணும். காலையில எந்திரிச்சதுல இருந்து இதே மாதிரிதான் புலம்பிக்கிட்டு இருக்கா பாட்டியம்மா. கொஞ்சம் வந்து என்னன்னு பார்த்து சொல்லுங்களேன். எங்களுக்கு இந்த ஊர்ல யாரும் இல்லை. யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு எனக்கும் தெரியல. ரொம்ப பயமா இருக்கு பாட்டியம்மா. பயப்படாதியப்பு, நம்ம ஊர்ல என்ன பயம்? மூஞ்சிய பார்த்தா ஏதோ பயந்த கோளாறு மாதிரிதான் இருக்கு. என்னத்தையும் இருட்டுக்குள்ள பார்த்துட்டு பயந்தாலும் பயந்துருப்பா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள், கோயில்ல பூசை நடக்கும். ஆடி வெள்ளி விசேஷம் வேற. சாமி ஆடி குறி சொல்லுவாங்க. அங்க போய் என்ன ஏதுன்னு கேட்டு பாருங்களேன். கோவில்லையா? ஆமாப்பா, பேய்க்கு சாமி தானே மருந்து, வேற எங்கே போறது? நீ எம்பிடுத்தான் காசை கொண்டு டாக்டர்கிட்ட கொட்டுனாலும் டாக்டரால இதை குணப்படுத்த முடியாது. மூஞ்சிய பாரு எப்படி அருள் இல்லாம இருளடைஞ்சு போய் கிடக்கான்னு. எதையோ பார்த்து நல்லா பயந்துக்கிட்டு தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. கோயில போய் இன்னைக்கு 90 போட்டுட்டு 2 வாளி மந்திரிச்சு அடிச்சுட்டு வாங்க. எல்லாம் சரியா போயிரும் சரியா போயிரும். சரிங்க பாட்டியம்மா. சரிப்பா தம்பி, அப்ப நான் கிளம்புறேன். அவ உடம்புக்குள்ள இருக்கிறது ஆவியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வீட்டை விட்டு அசைய மாட்டா. அதையும் இதையும் சொல்லி அவ நார்மலா இருக்கிற நேரம் பார்த்து நீங்க தான் கூட்டிட்டு போகணும். எல்லாம் உங்க கையில தான் இருக்கு, பாத்துக்கிறங்க. சரிங்க பாட்டியம்மா, லைலாவை எப்படியாவது சரி பண்ணணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். சரிப்பா சரிப்பா, கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்ப நான் கிளம்புறேன். நம்மளுக்கு எதுக்கு வம்பு? நம்ம வாட்டுக்கு திரும்பி கோடியை சுத்தி போயிருவோம். இவளுக்கு பிடிச்ச பேய் நம்ம நேரடியா போய் நிக்கவும் நம்ம உடம்புக்குள்ள பாஞ்சிருச்சுன்னா இது வேற கிரகமா? இது வெள்ளச்சேலக்காரி ரத்தத்தை குடிச்சிட்டு போயிட்டா போயிட்டா போயிட்டா. லைலா, அந்த பாட்டியம்மா நெடுவாளி மாமியார் தான், வேற யாரும் இல்ல. நீ எதுக்கு அவங்கள பார்த்து பயப்படுற? போயிட்டா போயிட்டா போயிட்டா, வெள்ளச்சேலக்காரி போயிட்டா. ஐயோ, அந்த பாட்டியம்மா சொன்னது மாதிரி என்னத்தை பார்த்து பயந்துருப்பாளோ? லைலா, கோவிலுக்கு வரியாமா? போயிட்டு வரலாம். ஏய், நான் வரமாட்டேன். நீ என்ன கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போகாத. நான் வரமாட்டேன்.
என்னதான் செய்யறாளுக இவளுக மணிக்கணக்கா ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்து இதை பாருங்கடின்னு சொன்னதுக்கே பார்க்க மாட்டேங்கிறாளுக. எம்பூட்டு நேரம் ஆகுது, கோயில்ல இங்கே கத்த ஆரம்பிச்சிருவாங்களே. அன்னைக்கிலி பொங்க வைக்கிறதுக்கு பச்சரிசி எல்லாம் புடைச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். மருமையன் பூஜை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரா இல்லையா? எங்கம்மா, நானும் பரணியில கிடந்த பானை சட்டியெல்லாம் எடுத்து விளக்கி கிளக்கி சந்தன போட்டு விபூதியே வச்சுட்டேன். இன்னும் அந்த மனுஷனை ஆளை காணோம். அவரை நம்பி ஒரு சேடி சொன்ன பாரு, என்னைய சொல்லணும். ஆமா சரி சரி, வரட்டும் வரட்டும். கூட்டம் இருந்துச்சோ என்னவோ, மாவரைக்கிற மிஷின்ல இன்னைக்கு பொண்டுகள்லாம் மொத்தமா சேர்ந்து அரைச்சிக்கிட்டு கிடப்பாக. இவர் ஆம்பளைய விட்டது இன்னைக்கு தப்பாத்தான் போச்சு. நம்மளாவது ஆளுக்கு ஒருத்த போயிருக்கலாம். அது என்னவோ நெசந்தம்மா, வாயை திறந்து நான் முன்னாடியே வந்துட்டேன் அரைக்கணும்னு சொல்லவும் மாட்டாரு. பேசாம ஊம முக்களி மாதிரி உட்கார்ந்துகிட்டே இருப்பாரு. எப்ப அரைச்சிட்டு எப்ப வராருன்னு பாப்பான். அங்கே கோயில் ஆளுக்கெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்களா இல்லையா? நம்மதே எல்லாம் முன்னாடி நின்று செய்யணும்னு சொல்லியாச்சு. இல்லைன்னா ஒதுங்கி இருந்திருக்கணும். இப்படியா போட்டு என்னைய போட்டு பாடா படுத்துறது? சரி சரி, டென்ஷன் ஆகாதம் டி. வரட்டும் வரட்டும், சாமான்களை வாங்கிட்டு வந்துட்டா கோயிலுக்கு போக வேண்டியதானே. அன்னைக்கிலே என்ன மாமா, என்ன யாரும் போன மனுஷன் என்ன யாரும் வாரியே? ஆவும் இல்ல, கொஞ்சம் நேரம் ஆயிருச்சுமா. பொம்பளை எல்லாம் கூகுன்னு நின்றுக்கிட்டு எங்க விடுறாங்க நம்மள? நானே கேட்டேன், வாயுள்ள புள்ளதான் பொழைக்கும்னு சும்மாவா சொன்னாங்க? வாயை திறந்து என்னத்தையாவது பேசணும். எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வாரீரு? முன்னாடியே வந்துட்டேன் நான் அரைச்சுக்கிறோம்னு சொல்ல வேண்டியதானே? பொம்பளையே நான் அப்படித்தான் முன்னாடி முந்தி அடிச்சுக்கிட்டு கிளம்புவாளுக. அதுக்காண்டி நம்ம முன்னாடி போனவங்க முதல்ல அரைக்கிறது இல்லையா? அன்னைக்கிளி எல்லாருக்குமே கோயிலுக்கு கூழுமா வரைக்கத்தான் வந்திருந்தாங்க. அன்னைக்கிளி கையில புள்ளைய வச்சுக்கிட்டு வயசானவங்க எல்லாம் கூட வந்திருந்தாங்க. என்னனுமா முன்னாடி போய் நின்றுக்கிட்டு எனக்கு வேணும்னு சொல்றது? இறக்க குணம் இருக்கு பாருங்க. இந்த இறக்க குணம் பட்டு பட்டு தானே இந்த நிலைமையில நிக்கிறேன். இதுக்கு மேலேயும் இப்படி இருங்க, என்னத்த சொல்ல. சரி சரி, அரைச்சிட்டீங்களா என்ன? வாங்கிட்டு வந்துட்டம்மா. மாவு பதம் சரியா இருக்கான்னு பாரு. கேப்ப மாவு மட்டும்தானே? ஆமா ஆமா, கம்பு மாவு தான் அம்மா தீட்டி வச்சிருக்கு, வீட்டுல இருக்கு. அது போதும், கேப்ப மாவு மட்டும்தான். இப்போ மருமைனே, கோயிலுக்கு சாத்திர மாலை கையில கொண்டுட்டு வந்திருக்கீங்களே, ஒரு கவர்ல போட்டு கொண்டுட்டு வந்திருக்க கூடாது? அதுலயும் என்ன மாலை சின்னதா இருக்கு என்னன்னு கேக்குறேன். அன்னைக்கிளி இந்த மாலையே ஒரு மாலை 350 ரூபா 400 ரூபா சொல்றாங்கம்மா. ரோசாப்பூ மாலை அப்புறம் இந்த பந்துப்பூ மாலைன்னு 2 வகை மாலை வாங்கிட்டு வந்திருக்கேன். போதும்ல? கடவுளே கடவுளே, இந்த மாலை 350 400? அந்த தெற்கு தெரு முனியாண்டி வீட்டுக்கு போனீங்கன்னா மாலை கட்டிக்கிட்டு இருப்பியா? அவன்கிட்ட போனீங்கன்னா செத்தோட உட்காந்து வாங்கிட்டு வந்தோம்னா போதும், 200 ரூபாய்க்கு இந்த மாலையை சூப்பரா கட்டி கொடுத்துருவானே. என்ன மாலை வாங்கிட்டு வந்துட்டு இதை 400 ரூபாய்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கியே? அன்னைக்கிளி முனியாண்டிட்ட தான் அன்னைக்கிளி உட்காந்து வாங்கிட்டு வரேன். அவன் தான் 400 ரூபா சொல்றான். வெளியே போனோம்னா இதே மாலையை 600 ரூபாய்க்கு சொல்றாங்கம்மா. அட கடவுளை, ஏமாத்துக்கார பயலே, இப்படியா ஆசை உடிச்சுக்கிட்டு தெரியுவியா? இந்த சின்ன மாலை 200 ரூபாய்க்கு தானே போன வருஷம் வாங்கினேன். அதுக்குள்ள இப்படி 200 டவுலுக்கு டவுலா கூட்டுறது நல்லாத்தான். இந்த ஆடி மாசம் வந்துட்டா இப்படி விலைய வச்சு ஏத்தி விட்டுக்கிட்டு தெரியுறாங்க. அட விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு அன்னைக்கிளி. அந்த காலத்துல மாதிரியே 20க்கும் 30க்கும் வாங்கணும்னு நினைச்சா எப்படி? அதை சொல்லுங்க இப்போ மருமையனே, விலைவாசியெல்லாம் எங்க சொல்ல முடிகிற வாட்டி இருக்கு. ஆடி மாசம் அந்த கார்த்திகை மார்கழி மாலை ஓடுற சமயம்லாம் வந்துட்டா காய்கறி விலையும் மாலை பூ மாலை விலையும் சரியான விலையாவுல ஏறி போய் நிற்கும். என்ன பண்ணி தொலைகிறது? சாமிக்கு போடுறது அப்புறம் பார்த்து தானே வாங்க வேண்டியது இருக்கு. வைங்க போ, அப்படி ஒரு கவர்ல கட்டி வைங்க, போகையில எடுத்துட்டு போவோம். கையிலேயே வச்சுக்கிட்டு நிக்காம போங்க மாமா, போய் ஒரு கவர்ல கட்டி வைங்க. நல்லாத்தான் கையில உடிச்சுக்கிட்டு வாராரு இப்படி. அட கூட்டத்தில் கடைக்காரன் கொடுத்தோன்னே சரின்னு கையில் பிடிச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கு இம்புட்டு பேச்சா? சரி சரி, நான் உள்ளேக்கு கொண்டு போய் வைக்கிறேன். அன்னைக்கிலிக்கா, பாட்டி மாடனே வா வா. அக்கா, பத்தி சூடம் சாம்பிராணி, அபிஷேகத்துக்கு பன்னீர், அப்புறம் இந்த சந்தனம் குங்குமம் எல்லா ஐட்டங்களும் வாங்கிட்டேன்க்கா. எனக்கு கொடுத்த வேலை முடிஞ்சது, அவ்வளோதானே? அம்படி தாண்டி மாடனே, வேற என்ன வாங்க போற? வெத்தலை வாக்கும் வாழைத்தாறு ரெண்டும் நெடுவழியே தூக்கிட்டு வர சொன்னேன். இன்னும் வர ஆளைக்கானா, அவளுக்காகத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ சரிக்கா சரிக்கா. அக்கா, பொங்கலுக்கு பச்சரிசி வெள்ளம்லாம் நுணுக்கியாச்சா? பச்சரிசி அம்மா புடச்சு கிடச்சி கல் இல்லாமல் ரெடி பண்ணி வச்சிருச்சு. வெள்ளத்தையும் நுணுக்கி வச்சிருச்சு. ஏலஞ்சுக்க தட்டி வச்சாச்சு. பொங்கலுக்கான வேலை முடிஞ்சிருச்சு. கோயிலுக்கு தான் இனி போகணும். மாமா பூ மாலை வாங்கிட்டு வந்துட்டாரு. கூழுக்குன்றதுக்கு மாவு ரெடியா இருக்கு. வாழைத்தாறு வெத்தலை வாக்கு வந்துட்டா கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதேன். அந்த எருமையை நம்பி வேலை சொல்றதே பெரிய விஷயம். இதுல தனியா வேற வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டீங்களா? என்ன பண்ணி வச்சிருக்காளோ? வாழைத்தாறு பஞ்சாமிர்தம் ஆகாம இருந்தா சரிதான். அதெல்லாம் நெடுவாளிட்ட பொறுப்பா ஒரு காரியத்தை கொடுத்துருக்கோம்ல, அதெல்லாம் நல்லபடியா கொண்டுட்டு வருவா. கோயில் காரியம் அப்படியே அசால்ட்டா இருந்துட போற. கோயில் விஷயமோ வீட்டு விஷயமோ அந்த நாய் என்ன பண்ணுதுன்னு யாருக்கு தெரியும்? சரி சரிக்கா, அப்ப நாங்க எனக்குள்ள கீழே வச்சிருட்டுமா? கீழே வகிட்டு மாடனே, போகையில எடுத்துக்கலாம். வையே சௌமியா. வா மீனா. என்ன சௌமியா, உன் கேபின்ல இல்லாம இங்க வந்து உட்கார்ந்துருக்க? என்னாச்சு உனக்கு? ஏன் காலையில இருந்து ஒரு மாதிரி டல்லாவே இருக்க? ஒன்னும் இல்ல மீனா, நல்லா தான் இருக்கேன். எப்போதும் இருக்கிற சௌமியாவுக்கும் இன்னைக்கு இருக்கிற சௌமியாவுக்கும் வித்தியாசம் தெரியாமலா இருப்போம். என்ன விஷயம்னு சொல்லு சௌமி.
இவளுங்க முன்னாடி எல்லாம் 2 லட்சம் சம்பளம் வாங்கி பயங்கர கெத்தா மெயின்டைன் பண்ணியாச்சு. இன்னைக்கு என் புருஷன் என்ன விரட்டி விட்டு நான் அம்மா வீட்டில் இருக்கேன்னு சொன்னா ஆஃபீஸ் மொத்தமும் இந்த விஷயம் பரவிடும். அதுக்கப்புறம் என்ன யாருமே மதிக்க மாட்டாளுங்க. யாருக்கும் தெரியாம மெயின்டைன் பண்றது தான் நல்லது. சௌமி ஒன்னதான் கேக்குறேன். ஒன்றும் இல்லை மீனா, இன்னைக்கு என்னோட கல்யாண நாள். ஹஸ்பண்ட் வெளியூர்ல இருக்காங்களா, அதான் 2 பேரும் பார்த்துக்க முடியலன்னு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அட, வருஷம் வருஷம் கல்யாண நாளுக்கு ஆபீஸுக்கே ட்ரீட் கொடுப்ப. இன்னைக்கு ஹஸ்பண்ட் வெளியூர்ல இருக்காரேன்னு டிமிக்கி கொடுக்கலான்னு பாக்குறியா? எங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது சௌமி. ட்ரீட் கொடுக்கற அளவுக்கு இன்னைக்கு மனநிலை இல்ல மீனா. ஏய் ஏய் ஏய், என்ன ஹஸ்பண்ட் வெளியூர்ல இருக்காரேன்னு சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு ட்ரீட்ல இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? இன்னைக்கு எங்களுக்கு எதுவும் தெரியாது. மத்தியானம் லஞ்ச் உன்னோட ட்ரீட் தான். நான் ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுறேன், ஓகேவா? மீனா, மாசம் 2 லட்சம் சம்பளம் வாங்கிக்கிட்டு ட்ரீட் கொடுக்க இவ்வளோ யோசிக்கிறேன். சரி ஓகே, உன் வீட்டுக்கார் இன்னைக்கு பக்கத்துல இல்லைங்கிறதுனால ஆஃபீஸ் ஸ்டாஃப் யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஆனா இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் உன் கூட ட்ரீட் தான். நான் மட்டுமாவது வரேன், எனக்கு மட்டுமாவது ட்ரீட் வைடி. சரி மீனா, எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. வா 2 பேரும் மத்தியானம் எங்கேயாவது வெளில போலாம். ஓகே ஓகே, கொஞ்சம் வேலை இருக்கு, அதை மட்டும் முடிச்சிட்டு வந்துடுறேன். எந்த ஹோட்டல் போலான்னு நீனே பிளான் பண்ணி வையே. ஓகே மீனா. ஏய், நான் அந்த பக்கம் போனோடனே ஊர்ல இருக்கிற உன் ஹஸ்பண்ட் கிட்ட கடலை போட ஆரம்பிச்சிடாத. எந்த ஹோட்டல்னு பிளான் பண்ணி வையே. ஓகேடி, நீ எங்க சொல்றியோ போலாம். நீ வேலையை முடிச்சிட்டு வா. ஓகே, நான் வரேன். போன வருஷம் இந்நேரம்லாம் நம்ம கல்யாண நாளை எப்படி செலிப்ரேட் பண்ணோம். இந்த வருஷம் இப்படி ஒரு நிலைமையில என்ன நிக்க வச்சிட்டியே. அப்பா, என்னைக்காவது ஒரு நாள் புடவை கட்டுறது இவ்வளோ கஷ்டமா இருக்கு. இந்த பொம்பளைங்க எல்லாம் எப்படிதான் டெய்லியும் புடவை கட்டிட்டு சுத்துறாங்களோ தெரியல. சௌமியா, என்னங்க, ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி சௌமியா. இந்த சாரியில ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப எடுப்பா இருக்கு சௌமியா. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்குங்க, ஆனா கட்டுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆமா, நீங்க வேற ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கலையா? ஏன் இதையே போட்டிருக்கீங்க? உங்களுக்கு தான் பட்டு வேஷ்டி சட்டை வாங்கி வச்சிருந்தேன்ல. நான் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பணும். வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு போனால் லேட் ஆகிடும்ல, அதனால தான் நான் கட்டிக்கல. ஈவினிங் வந்து எங்கேயாவது வெளியில் போகலாம், அப்போ கட்டிக்கிறேன். சரிங்க. ஆமா, ஆனிவர்சரிக்கு கிஃப்ட் என்ன வச்சிருக்கீங்க? கிஃப்ட் கொடுக்கலன்னா சும்மாவா விடுவ? கண்ணை மூடு, தரேன். இங்க பாருங்க, சும்மா ஏமாத்தக்கூடாது. எதையாவது மொக்கையா வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்புறம் டென்ஷன் ஆயிடுவேன். எனக்கு பிடிச்சதா நல்ல கிஃப்டா தான் கொடுக்கணும். உனக்கு தேவை கிஃப்ட் தானே, நீ கண்ணை மூடு, நான் தரேன். சரி. சௌமியா, ரொம்ப எதிர்பார்த்துறாத, சின்ன கிஃப்ட் தான், கண்ணை திறந்து பாரு. அட, ரிங், டைமண்ட் ரிங்காங்க. அதான் சின்ன கிஃப்ட்னு சொல்லிட்டேன்ல. என் சம்பளத்துக்கு டைமண்ட் ரிங் எல்லாம் வாங்க முடியுமா? ஏதோ என்னால முடிஞ்சது ஒரு 1/2 பவுன்ல மோதிரம் வாங்கியிருக்கேன். தங்கம் தான் சௌமியா, உனக்கு பிடிச்சிருக்கா? தங்கத்துக்கு தான் இவ்வளோ பில்டப்பா? கண்ணெல்லாம் மூடி சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லவும் நான் ஏதோ பெருசா வைரத்துல கொடுக்க போறீங்கன்னு நினைச்சேன். என் சம்பளத்துக்கு அவ்வளவுதானே சௌமியா கொடுக்க முடியும். இதுவே உனக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்கிட்டு வந்தேன். இட்ஸ் ஓகேங்க, பரவாயில்ல. சரி வாங்க, கோவிலுக்கு போலாமா? ஓகே சௌமியா, அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கோவிலுக்கு போலாம். சும்மா இருங்கங்க, அதான் கோவிலுக்கு போறல, அப்புறம் என்ன அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்ட்டு? சௌமியா, நம்ம நல்லா இருக்கணும்னு நமக்கு அப்புறம் நினைக்கிற ஒரே ஜீவன் எங்க அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான். அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்காம கோவிலுக்கு போனா மட்டும் நமக்கு புண்ணியம் கிடைச்சிரும்னு நினைக்கிறியா? பாருங்க, உங்க அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னா நீங்க காலில் விழுந்து வாங்குங்க. என்னெல்லாம் எதுக்கு அவங்க காலில் விழுக வச்சிட்டு இருக்கீங்க? இந்த புடவையை நான் எவ்வளவு இழுத்து பிடிச்சி கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன் தெரியுமா? கிட்டத்தட்ட அந்த புடவை கட்டுறதுக்கு மட்டுமே நான் 2 hours எடுத்துக்கிட்டேன். ஒரு நிமிஷம் காலில் விழுந்து எல்லாம் கசங்கிடுச்சுன்னா திரும்ப என்னால் அயன் பண்ணி கட்டிட்டு உட்காந்துருக்க முடியுமா? சும்மா இருங்க, நான் நீட்டா ஆஃபீஸ்க்கு போனாதான் ஆஃபீஸ்ல உள்ளவங்களும் என்னை மதிப்பாங்க. சௌமியா. ராசேந்திரா, ராசேந்திரா. அம்மா வாங்கம்மா. இந்தாயா, உங்க கல்யாண நாளுக்கு என்ன செய்யணும்னு யோசனையா இருந்துச்சு. சரி, சௌமியாவுக்கு கேசரினா பிடிக்கும், விருப்பப்பட்டு சாப்பிடுவாளா, அதான் அவளுக்காக கேசரி கிண்டியிருக்கேன். அவளுக்கு 2 வாய் எடுத்து ஊட்டி விட்டுட்டு நீனும் சாப்பிடுப்பா. கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே அம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அப்பா எங்கம்மா? எங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்கே இருக்குண்டி சாமி. அப்பா காலையிலேயே உங்க 2 பேர் பேர்லையும் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன்னு கோயிலுக்கு போயிட்டாங்க. எனக்கு அடுப்படியில் கொஞ்சம் வேலை இருக்கவும் நான் பாட்டுக்கு இங்கிட்டே இருந்துட்டேன். ஆசீர்வாதம் பண்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஸ்வீட் எடுத்து அவளுக்கு 2 வாய் ஊட்டி விடு.
ஸ்வீட் எல்லாம் இருக்கட்டும்மா, முதல்ல நீ என்ன ஆசீர்வாதம் பண்ண. நல்லா இருடா என் அப்பா. எந்த குறையும் இல்லாம நோய் நொடி இல்லாம 100 வருஷத்துக்கு புருஷனை முண்டாட்டியும் மஞ்சள் குங்குமத்தோட சந்தோஷமா வாழணும் வாழணும். சரிப்பா, நீங்க சாப்பிட்டுட்டு காலை காலத்துல கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதுக்குள்ள நான் மத்தியான சாப்பாடு ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். 2 பேரும் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருங்க. ஆ சரிம்மா. சௌமியா, எங்க அப்பா அம்மா காலில் விழுந்தா உன் புடவை கசங்கிருமேன்னு நீ இவ்வளவு யோசிக்கிற. ஆனா நம்ம நல்லா இருக்கணும்னு வயசான காலத்துல காலையிலேயே எந்திரிச்சு நம்மளுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு கோயிலுக்கு போயிருக்காரு எங்க அப்பா. முடியாத காலத்துல உனக்கு பிடிக்குமேன்னு கேசரி பண்ணிட்டு வந்திருக்காங்க எங்க அம்மா. ஆனா நீ என்னத்த சொல்ல, பணத்தால யாரு வசந்தவங்கன்னு நிர்ணயிக்க கூடாது சௌமியா. குணத்தால யாரு வசந்தவங்கன்னு பார்க்கணும். அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏங்க சரிங்க, அதுக்காக இப்போ என்ன பண்ணணுன்றீங்க? ஒரு பவுலு கேசரி கிண்டி எடுத்துட்டு வந்ததுனால நான் குணத்துல சின்னவளும் அவங்க குணத்துல பெரியவங்களுமா ஆயிட்டாங்களா? கல்யாண நாள் அன்னைக்கு கூட பாடம் எடுக்கணுமா? பாடம் எடுக்கிறேன்னு சொல்லல சௌமியா, நல்லது கெட்டதை பார்த்து பழகுன்னு தானே சொல்ல வரேன். நான் நல்ல மூடில் இருக்கேன். கோவிலுக்கு வந்தீங்கன்னா நிம்மதியாக போய் சாமி கும்பிட்டுட்டு ஆஃபீஸ் போவேன். இல்லைன்னா நான் வீட்லேயே இருந்துப்பேன். உங்களுக்கு எப்படி வசதி? சரி சரி, நல்ல நாள் அதுவுமா 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். இப்போ ஸ்வீட்டு சாப்பிடு, மத்தியானம் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஏதாவது படத்துக்கு போகலாம். என்ன புரிஞ்சுக்கிறதுல எங்க அம்மாவை விட நீங்க தாங்க ஒரு படி மேலே நிக்கிறீங்க. உங்களை அடிச்சுக்க இந்த ஊர் உலகத்துல ஆளே கிடையாது. சரி சரி, கேசரி எடுத்து ஊட்டி விடுங்க, டைம் ஆயிடுச்சுல. நான் எவ்வளோ பேசினாலும் என்ன சொன்னாலும் சௌமியா சௌமியான அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் மறந்துட்டு என் பின்னாடி கொட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திக்கிட்டு தெரிஞ்ச அந்த மனுஷன் இன்னைக்கு என்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளி கதவை சாத்தி கல்யாண நாள் அன்னைக்கு ஒரு ஃபோன் கால் கூட பண்ணாம இருக்காரு. என் வாழ்க்கை இப்படி மாறும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த அன்னைக்கிளிக்காவோட ஓர வஞ்சனையை பாரு. சூடம்பத்தி சாம்பிராணின்னு சின்ன சின்ன வேலையா அந்த மாடன்ட்டையெல்லாம் கொடுத்துவிட்டு இத்தா தண்டி வாழைத்தாரை தூக்கி ஏன் தலையில சுமக்க விட்டுருச்சு. இந்த வாழைத்தாறு இருக்கிற இருப்புக்கும் ஏன் ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் அது ஒரு பக்கம் இழுக்குது, நான் ஒரு பக்கம் போக வேண்டியதா இருக்கு. ஆடி மாச காத்துக்கு அம்மிய கூட தூக்கிட்டு போயிருமா இந்த நெடுவாளி எம்மா தரேன். என்ன காத்து என்ன காத்து. பசுக்கு கூட காசு கொடுக்காம நடந்தே தூக்கிட்டு வான்னு சொல்லிட்டாளுங்க. நடந்து நடந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கையிலையும் 10 ரூபா காசு இல்லை. இல்லைன்னா இந்த காப்பி கடையில போய் ஒரு டம்ளர் காப்பியாவது குடிச்சிட்டு வரலாம். இப்ப என்ன செய்யறது? கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்யை களைஞ்ச கதையா. நம்ம இத்தனை தண்டி வாழைத்தார கையில வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு பசி பசின்னு பக்கத்துல அலையனே. கழுத இதை 1-2 பிச்சு போட்டோம்னா வயிறு நிறைஞ்சிட்டு போகுது. ஆனா கோயிலுக்கு கொண்டுட்டு போற வாழைத்தாரு சாமி வந்து ராத்திரி நேரத்துல கண்ணை குத்திருச்சுன்னா என்ன செய்யறது? ஐயோ, அதுக்கும் பயமாவுல கிடக்கு. சாமியாவது பூதமாவது. பசி மயக்கத்துல கண்ணை கட்டி நம்ம போய் சாமியை பார்க்க முடியுதோ முடியலையோ, அதுக்குள்ள நம்ம பசி ஆத்தி நல்லபடியா உடம்ப தேத்துவோம். அதுக்கப்புறம் கோயிலையும் சாமியையும் பார்ப்போம். நல்ல உரம் போடாத வாழைப்பழமா இருக்கும் போல. என்ன இனிப்பு என்ன இனிப்பு. அட, ஒரு பழத்தை உரிச்சு ஒருமிக்க உள்ள தள்ளி இருக்கோம். கொஞ்சம் கூட பசி அடங்கவே இல்லையே. நம்ம திங்கிற தீனிக்கு நம்ம வயிறு இருக்கிற இருப்புக்கும் ஒரு தாறு வாழைப்பழம் கூட பத்தாது. இதுல ஒரு பழம் என்னன்னு பார்த்தேன், கழுத கூட 2 பிச்சு உள்ள தள்ளுவோம். நம்ம தானே கஷ்டப்பட்டு சமந்துட்டு போறோம். நம்மளுக்கு மிஞ்சித்தேன் கடவுளுக்கு. இது எதுக்கு கையில வச்சுக்கிட்டு நீ தூர போ. அட 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 அட, என்ன ருசி என்ன ருசி. ஐயோ கடவுளே, எத்தனை பழம் திண்டாலும் வயிறு நிறைஞ்சு தொலைய மாட்டேங்குதே. விட்டா வாழைத்தாரே காலி ஆயிரும் போல. அன்னைக்கிளிக்கா கேட்டா என்ன பதில் சொல்றது? சொல்லிக்கிறலாம். வயிற்றுக்கு மிஞ்சித்தேன் கோயிலுக்கும் குளத்துக்கும். அடுத்து ஒன்ன பிப்போம். நம் 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 நம். என்ன என்ன ஐட்டங்களோ நான் வாங்கிட்டு வந்த வாழைத்தாரிலே. என்ன என்ன ருசியா இருக்கு, எம்படி திண்டாலும் பத்த மாட்டேங்குது. ஆத்தாடி, இங்களுக்குள்ள இருந்த வாழைத்தார காணா, வெறும் குச்சி மட்டும்தான் கிடக்கு. எம்மாடி எம்மா, ஒரு தாறு வாழைப்பழத்தையும் பிரிச்சு உள்ள தள்ளிட்டோம் போல் இருக்கே. இப்போ ஆத்தா அன்னைக்கிளி சாமி ஆட ஆரம்பிச்சிருவாளே, என்ன செய்யறது?
ஐயோ கடவுளே, என் மாமியா கிழவி சொல்றது மாதிரி இது வயிறா இல்ல வண்ணா ஜாலையானே தெரியலையே. எம்புட்டு போட்டாலும் உள்ள போய்கிட்டே இருக்கு. ஒன்லி இன்கமிங் தான், அவுட் கோயிங் ஒன்னத்தையும் காணமே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ சமாளிச்சுத்தான் ஆகணும், வேற என்ன பண்ணி தொலைகிறது? கரகாட்டம் படத்துல செந்தில் ஒத்த வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு கவுனமணிய ஒரு ஆட்டுனது மாதிரி நம்ம ஒரு தாறு வாழைப்பழத்தை முழுங்கிட்டு இருந்த அன்னைக்கிளிட்ட என்ன சீப்பட்டு சின்ன அவனை பட போறோமோ தெரியலையே. சரி பரவாயில்ல, வாழைத்தாரம் முடிச்சதோட இந்த கதையை இன்னைக்கு முடிச்சுப்புட்டு வாழைத்தாருக்கு நான் என்னெல்லாம் விட்டு போடுறேங்கிறத நாளைக்கு யோசிச்சு அடுத்த எபிசோட்ல பாத்துக்கிருவோம். இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நெடுவாளி. ஒரு பக்கமா வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் போயிட்டு வரேங்கோ.